விநாயகரோட மகிமை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது? இது விநாயகருடைய மகிமை. விநாயகருடைய மகிமைன்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது விநாயகருடைய மகிமைன்னு சொல்கிறதா, விநாயகருடைய திருவிளையாடல்னு சொல்கிறதான்னு தெரியல. கேட்டோன்னே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கேது பகவானுக்கு விநாயகர் அதிபதி, ராகு பகவானுக்கு துர்கை அதிபதி. அதனால தான் ராகு காலத்தில் துர்கையை பிரார்த்தனை பண்ணால் விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி விநாயகரை பிடிக்கணும்னா கேது பகவானை பிடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கேது பகவான் புத்திக்கு அதிபதின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு நான் அதெல்லாம் சேர்த்து கொண்டு வரேன்னா, முன்னொரு காலத்தில் இதெல்லாம் என்னுடைய குருமார்கள் எனக்கு சொன்ன ஒரு கதை. இந்த மஸ்கிட்டோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கொசு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுச்சு. இது ஒரு சின்ன கற்பனை கதை மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் இது பூர்ணமாக விநாயகரோட மகிமை, எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி வாழணும், பொதுவாகவே ஒரு வார்த்தையானது மாறப்பட்டால் என்ன விபரீதமாகும் அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு நல்ல கதை. இது இந்த கொசுவெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறதாம். சிவபெருமானை பார்க்கறதுக்காக அந்த மீட்டிங். அந்த சிவபெருமானை பார்த்து ஒரு வரம் வாங்கணும் சிவன்கிட்ட அப்படின்னு சொல்லி எல்லா கொசுவும் சேர்ந்து மீட்டிங் போட்டு, இப்போ எல்லோரும் மீட்டிங் போடுறோன்னா எல்லாராலையும் கிளம்பி போக முடியாது. யாராவது ஒரு ஆளை அனுப்புவாள். இப்போ வெளிநாட்டிலேருந்து தூதுவர்னு சொல்லி வராள் இல்லையா, அது மாதிரி அனுப்புவாள். அப்படி ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறான். செலக்ட் பண்ணினோன்னே அந்த கொசு பரம்பரையிலே வயசான ஒரு தாத்தா கொசு இருக்கும் இல்லையா, அது இப்போ சிவபெருமானை பார்க்க போகிற கொசுக்கிட்ட சொல்கிறதான், நீ அங்கே போ, யாரை வேணாலும் பார்த்து பேசு, ஆனால் இந்த விநாயகர்கிட்ட மட்டும் உன்னுடைய பேச்சை வச்சுக்காத அப்படின்னு சொல்லியே அனுப்புறது தான். விநாயகர் சும்மா இருப்பாரா? தெருக்கு தெரு அவர் தான் உட்காந்துருக்கார். எந்த பக்கம் திரும்பினாலும் விநாயகர் இல்லாத தெருவே கிடையாது. அப்படி இருக்கட்சே இது அவர் காதில் விழுந்துடுறது. அவர் கைலாயத்தை நோக்கி போயின்னு இருக்கார், சிவபெருமான தரிசனம் பண்ண. இந்த கொசுவும் சேர்ந்து பறந்து போயின்னு இருக்கு. அப்போ விநாயகர் சொல்கிறார், சிவபெருமான தரிசனம் பண்ணவா போகிற? ஆமான்னு அந்த கொசு சொல்கிறதான். எதுக்கு ஒரு ரெக்கையை விரித்து பறந்துண்டு, பாவம் வலிக்கும், அழகாக என் துதிக்கையில் உட்கார, நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதான். அதுக்கு அந்த கொசு சொன்னதான், உன் கூட நான் பேச மாட்டேன், உன் கூட வரமாட்டேன். ஒரு 2 வார்த்தை தான், உன் கூட நான் பேச மாட்டேன், உன் கூட வரமாட்டேன். சரிப்பா, அப்புறம் ஒன்று சௌரியம். கொஞ்சம் தூரம் பறந்தோன்னா அந்த கொசுவுக்கு முடியலையாம். எதுக்கு முடியாத துறை இவ்வளோ பறந்துட்டு, அழகாக உட்கார், ஒய்யாதமாக கொண்டு போய் உன்னை ஜம்முன்னு அங்கே கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னோடனே இந்த கொசு திருப்பி ஏதாவது சொல்கிறதான், உன் கூட நான் பேச மாட்டேன், உன் கூட வரமாட்டேன், நீ என் புத்தியை மாற்றிடுவ அப்படிங்கிறதான். அப்போ சொல்கிறாராம், நான் உன்கிட்ட பேச்சே கொடுக்க மாட்டேன், நீ பாட்டுக்கு வா, உட்கார், அழகாக கொண்டு போய் நான் உன்னை சேர்க்குறேன் அப்படின்னு விநாயகர் சொல்கிறாராம். இதை கேட்டு அந்த கொசு ஏறி உட்கார்தான். கொஞ்சம் தூரம் பறந்தோடனே விநாயகர் கேட்குறான், என்ன விஷயமா சிவபெருமானை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். இந்த பாரு, இதை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுனால தான் உன் துதிக்கையில் ஏறி உட்காந்துருக்கேன். இதை கேட்டின்னா நான் இறங்கிடுவேன். அச்சச்சோ, நான் கேட்கலாமா, நீ பாட்டுக்கு வான்னு சொல்லி அழிச்சுட்டு போகிறாராம். போகும்போது அப்படியே அந்த கொசுக்கிட்ட சென்டிமெண்ட் அட்டாக் பண்ணுறார். இந்த விநாயகரை பொறுத்தளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரார்த்தனையை வச்சு அவர்கிட்ட மறந்துட்டோன்னா ஒன்று குட்டுவர், இல்லை சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணுவார். அட்டாக்குன்னா ரொம்ப ஆழமாலாம் இருக்காது, லைட்டாக இருக்கும். விநாயகா என்னப்பா இப்படி பண்ணுறங்கும் பொழுது அவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார், ஏதோ ஒரு ரூபத்தில் ஞாபகப்படுத்துவார். அப்படி அந்த கொசுக்கிட்ட சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணுறாராம். என்னம்மா இப்போல்லாம் அந்த கொசு மலேரியா ஒழிப்புன்னு சொல்லி எல்லாம் கிளம்பிட்டாலே உனக்கு உங்கள் சமுதாயத்துக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லையேன்னு கேட்டு அந்த கொசுவை எமோஷ்னலாக பேசி தன் வழிக்கு கொண்டு வந்துட்டார். போயின்னு இருக்கும்போது என்ன விஷயமா சிவபெருமானை பார்க்க போகிறேன்னு கேட்கும் பொழுது அந்த கொசு சொல்கிறதாம், சிவன்கிட்ட ஒரு வரன் வாங்கிறதுக்காக போகிறேன், என்ன வரம் வாங்க போகிறேன்னு கேட்குறாராம். நான் கடித்தால் மனுஷன் சாகணும், இதுக்கு ஒரு ஒளியும் சுத்தியலும் வேணும், அதை வாங்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதாம். உடனே விநாயகர், அப்படியா விஷயம், சரி வா அப்படின்னு சொல்லி கைலாய வாசலுக்கு போயாச்சு. வாசலில் நந்தி பகவான் நிற்கிறார். விநாயகர் நேராக போகிறார், சிவபெருமானை பார்க்கணுங்கிறார். பிள்ளையாகவே இருந்தாலும் அப்பாவை பார்க்கணும், சிவகுடும்பத்தில் மட்டும் சொல்லவே கூடாது. சிவபெருமானை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் போகணும், ஏன்னா அவர் ஆதி மூலம் சிவபெருமான். சொல்கிறார், உள்ளே போகிறார், கொசுவை தடுத்து நிப்பாட்டிடுறார். அப்போ விநாயகர், என் கூட வந்தவா தான் விடுங்கோ அப்படிங்கிறார். நந்தி பகவான் என்ன பண்ணுறார், அந்த கொசுவை தனியாக கூப்பிட்டு, இவனோடையா வந்த அப்படின்னு கேட்குறார். ஆமான்னு சொல்கிறதான். இவனை நம்பி போகாத, நீ அப்புறம் சிரமப்படுவ, பார்த்துக்கோ அப்படிங்கிறதான். என்ன காரணத்தினால அது அப்படி சொல்கிறதுன்னா, நல் எண்ணங்களோடு நம்ம சுவாமியை பிரார்த்தனை பண்ணோன்னா, நீ வாடா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போவார். ஆனால் உன்கிட்ட ஒரு தீய எண்ணம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா
அதே துதிக்கை காட்டி தூக்கி வீசிடுவார். அதுதான் விநாயகர்கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய மகிமை. தர்மத்தில் அவரை மாதிரி ஸ்ட்ரிக்ட் பர்சன் யாரும் கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தர்மத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள் விநாயகர். அப்படி இருக்கிறச்சே அந்த கொசு சொல்கிறதான், உங்களுக்கு பொறாமை, விநாயகரோட வந்தால் நான் சிவனை சீக்கிரம் பார்த்துருவேன்னு உங்களுக்கு பொறாமை அப்படின்னு நந்தி பகவான்கிட்ட சொல்கிறதான். நந்தி பகவான் உடனே சொல்கிறாராம், உடனே திருத்த முடியாது, நீ போய் வாங்கி கட்டிக்கோன்னு சொல்லி உள்ளே அனுப்பிடுறாராம். சிவபெருமான் எல்லாருக்கு நேரமும் ஒரு நிமிஷம் தோன்றுவாராம். எறும்புலேருந்து எல்லாம் தன்னுடைய குறைகளை சொல்கிறதுக்காக சிவனை நோக்கி வந்திருக்கு. அப்படி இருக்கடிச்சே இது மனசுக்குள்ளேயே சொல்லின்னு இருக்கு, நான் கடிச்சா மனுஷன் சாகணும், நான் கடிச்சா மனுஷன் சாகணும், நான் கடிச்சா மனுஷன் சாகணும் அப்படின்னு. இவர்கிட்ட வரும்போது விநாயகர் என்ன பண்ணுறாரு, தன் துடுக்கையாட்டி கொசுவோட தலையை மட்டும் லைட்டாக தடவி விட்டுறாராம். அது வரைக்கும் நான் கடிச்சா மனுஷன் சாகணும், நான் கடிச்சா மனுஷன் சாகணும்னு சொல்லிட்டு சிவன் நேராக வந்தோடனே நான் மனுஷனை கடிச்சா சாகணுன்றது, நான் கடிச்சா மனுஷன் சாகணும்னு சொல்கிறத விட நான் மனுஷனை கடிச்சா சாகணும், அதுக்கு ஒரு ஒளியும் சுத்தியலும் வேணும் அப்படின்னு சொல்லிடுத்து. உடனே சிவபெருமான் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுறார். அதோடையாவது இந்த கொசு திரும்பி வந்திருக்கலாம் இல்லையா? என்ன பண்ணுறது? உடனே சிவன் அவரை தாண்டி போகும்போது ப்ரூஃப் பண்ணி காட்டுங்கோ அப்படின்னோடனே, நீ யாரு கூட வந்த அப்படின்னு கேட்டு தான் விநாயகரோட வந்தன்னு தான். சிவன் விநாயகரை இப்படி ஒரு பார்வை பார்த்தாராம், அவனோட தானே வந்த, அவனே போய் கடி ப்ரூஃப் கிடைக்கணும்னு தான். அது வந்து கொசு கடிக்கிறது தான், அந்த கொசு கடிக்கிறது ஒளி மாதிரி உள்ளே இறங்குறது தான், கை வந்து இப்படி அடிக்கிறது தான் அது சுத்தியல். நான் மனுஷனை கடிச்சா சாகணும், அதுக்கு ஒரு ஒளியும் சுத்தியலும் வேணும்னு சொன்னதுனால, சிவபெருமான் அப்படியே ஆகட்டும்னு சொன்னதுனால, இன்றைக்கும் சரி கொசு வந்து கடிச்சா நம்ம இப்படி தான் அடிப்போம், இப்படி ரசிக்க கூட மாட்டோம். எதனால் இது வந்து குருமார்கள் எல்லாம் எங்களுக்கு பாடத்தில் சொன்ன கதை. எதனால் அப்படின்னா, ஒரு வார்த்தை மாறினா நம்மளுடைய வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதனால தான் விநாயகரை பிரார்த்தனை பண்ணும்போது மட்டும் தலையில் இப்படி குட்டிக்கிறோம், விநாயகா விநாயகான்னு சொல்லி தலையில் குட்டிக்கிறதுக்கு காரணம். அது மாதிரி தோப்பு கரணம் போடுறது சயின்டிஃபிக்காக இப்போ வந்து அது பிரெயினுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் தோப்பு கரணம்னு ஒன்று கொண்டு வந்து விநாயகருக்கு இந்த ஒரு பாட்டிலேயே சொல்லியிருக்கு. இந்த பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையாருங்கிற ஒரு பாட்டிலேயே, தொந்திதனை தூக்கிக்கிட்டு தும்பிக்கையை ஆட்டிக்கிட்டு தோப்பு கரணம் போடுவோருக்கு தினமும் அருளும் பிள்ளையார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விநாயகர் அவ்வளவு ஒரு வரப்பிரசாதி. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அப்படி ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார். நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதோ ஒரு மனசங்கடத்தில் அவளை கண்டுக்கலைன்னாலும் அவர் திருப்பி வந்து நம்மள்கிட்ட பேச வச்சிருவார். அவ்வளவு ஒரு வரப்பிரசாதியான ஒரு தெய்வம், முழுமுதல் கடவுள்னு சொல்லலாம். என்னுடைய உயிர், நான்லாம் விநாயகரை எங்கள் அப்பன் தான் சொல்லிப்பேன், வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். எங்கே வெளில போனாலும் விநாயகா இங்கே போகிறேன் கூடவா, அவர் கூட இருந்தாலே போதும், 100 யானை பலம் வந்துடும். அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற விநாயகர், அவருடைய மகிமையில் இந்த கதையும்